ஒரு முக்கியமான கேள்வியோட நாம இப்ப நிக்கிறோம். பலருக்கும் மனசுக்குள்ள வர்ற ஒரு கேள்வி, ஆனா வெளியில் கேட்க தயங்குற கேள்வி. யார் உண்மையான கடவுள்? பிதாவா? குமாரனா? இல்ல பரிசுத்த ஆவியானவரா? சிலர் சொல்லுவாங்க பிதாவே பெரியவர். சிலர் சொல்லுவாங்க இயேசுவே ஒரே வழி. மற்றவர்கள் ஆவியானவர் தான் இப்போ செயலில் இருக்கிறார். இப்படி 3 விதமா கேள்வியும் விளக்கமும் வரும்போது ஒரு சாதாரண மனிதன் குழப்பமா ஆகிறது ரொம்ப இயல்புதான். ஆனா உண்மை என்ன? இந்த 3ல யாரை நீங்க பின்பற்றணும்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னா நாம மனித கருத்தை அல்ல, பைபிள் என்ன சொல்லுது என்பதை காணும். பைபிள் தெளிவா சொல்லுது தேவன் ஒருவர்தான். ஆனா அதே நேரத்துல அவர் 3 நபர்களாக வெளிப்படுறாரு. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இது புரிஞ்சிக்க கொஞ்சம் ஆழமா யோசிக்கணும். 3 வேறு தேவன் இல்ல, ஒரே தேவன். ஆனா 3 நபர்களாக செயலில் இருக்கிறார். இதுக்கு ஒரு எளிய புரிதல். பிதா திட்டமிடுறவர், குமாரன் அதை நிறைவேற்றுறவர், பரிசுத்த ஆவியானவர் அதை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்துறவர். உதாரணம், உலகத்தை உருவாக்கும் போது பிதா சொன்னாரு, குமாரன் வார்த்தை மூலம் உருவானது, ஆவியானவர் அங்கே செயல்பட்டார். இது 3 வேறு வேலையா தெரியலாம். ஆனா 3 பேரும் ஒரே தேவனின் செயல். அதே மாதிரி இரட்சிப்புல பிதா நம்மை நேசித்தார், குமாரன் வந்து சிலுவையில் உயிர் தந்தார், பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு அந்த இரட்சிப்பை நம்மள உறுதி செய்கிறார். அதனால யாரையும் பிரிக்க முடியாது. இப்போ முக்கியமான விஷயம், சாத்தான் என்ன பண்ணுவான் தெரியுமா? அவன் நேரா தேவன் இல்லைன்னு சொல்ல மாட்டான். அது எளிதா நம்ப மாட்டோம். அவன் என்ன பண்ணுவான்? உண்மையையே கொஞ்சம் மாற்றி சொல்லுவான். இதுதான் முக்கியம், மற்றவை தேவையில்லை என்று சொல்லுவான். அதுதான் ஆபத்து. அதனால தான் நீங்க வாழ்க்கையில நினைவில் வைக்க வேண்டிய 5 முக்கியமான உண்மைகள் இருக்கிறது. முதல் உண்மை, உண்மையான தேவன் எப்போதும் தன்னை தானே எதிர்க்க மாட்டார். பைபிள் சொல்றது ஒண்ணு, யாராவது சொல்றது வேற. அப்படின்னா அது தேவனிடமிருந்து இல்ல. தேவன் எப்போதும் சத்தியத்தோட ஒத்து போவார். அதனால நீங்க கேட்கிற எந்த குரலையும் வசனத்தோட ஒப்பிட்டு பாருங்க. 2வது உண்மை, உண்மையான தேவன் எப்போதும் குமாரனை மகிமைப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் வந்தாலும் அவர் இயேசுவை உயர்த்துவார். யாராவது இயேசு தேவையில்லை அப்படின்னு சொன்னா அது நேரடியா தவறு. ஏன்னா இரட்சிப்பு குமாரன் மூலம்தான். பிதாவிடம் செல்லும் வழி குமாரன் வழியாகத்தான். 3வது உண்மை, உண்மையான தேவனின் சத்தம் குழப்பம் அல்ல, தெளிவு தரும். சாத்தான் குழப்பம் உண்டாக்குவான். ஒரே விஷயத்துல பல சந்தேகம் உருவாக்குவான். ஆனா தேவன் பேசும்போது உள்ளத்துல கிளாரிட்டி வரும். அதனால நீங்க எப்போதும் உங்க உள்ளத்தை கவனிங்க. அமைதி இருக்கா இல்ல குழப்பமா? 4வது உண்மை, உண்மையான தேவன் உன்னை பாவத்திலிருந்து விலக்குவார். ஒரு குரல் உன்னை தவறுக்கு இழுக்குது என்றால் அது தேவன் இல்ல, பரிசுத்த ஆவியானவர் எப்போதும் நீதிக்குள்ள நடத்துவார். சில நேரம் அது கஷ்டமா இருக்கும், ஆனா அது சரியான பாதை. 5வது உண்மை, உண்மையான தேவனை அறிய நீங்க அவரோட நேரம் செலவழிக்கணும். ஜெபம், வசனம், அமைதியான நேரம், இதுல தான் நீங்க அவரை அறிய முடியும். மற்றவர்களோட அனுபவம் கேட்கறது நல்லது, ஆனா அது போதாது. உங்க தனிப்பட்ட உறவு முக்கியம். இப்போ ஒரு முக்கியமான எச்சரிக்கை, சாத்தான் எப்பொழுதும் பெரிய பொய்ய சொல்ல மாட்டான். சின்ன சின்ன உண்மையோட கலந்து பொய் சொல்வான். அதனாலதான் பலர் வஞ்சிக்கப்படுறாங்க. இதுவும் சரி அதுவும் சரின்னு நினைக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க வழி தவற ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். உண்மை ஒரே ஒண்ணுதான். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3ம் ஒன்றான தேவன். இதை புரிஞ்சுக்கிறவன் திடமானவன். யாராலும் அவனை எளிதா மாற்ற முடியாது. இன்றி நீங்க எந்த நிலையில இருந்தாலும், குழப்பத்துல இருந்தாலும், தேடிக்கொண்டிருந்தாலும், ஒரு விஷயம் நினைவில் வைங்க, தேவன் உங்களை ஏமாற்ற மாட்டார். நீங்க உண்மையா தேடினீங்கன்னா அவர் உங்களுக்கு வெளிப்படுவார், அவர் வழிகாட்டுவார். இப்போ உங்க இதயத்தை ஒரு நிமிஷம் அமைதியா வைங்க. இந்த கேள்வியை கேளுங்க, கர்த்தாவே உண்மை என்ன? அவர் பதில் சொல்லுவாரு. வசனத்தால, உள்ளத்தால, சூழ்நிலையால. ஆனா அவர் மௌனமா இருக்க மாட்டாரு. இப்போ
ஒரு ஜெபம் பண்ணலாம். கர்த்தாவே, என்னை சத்தியத்தில நடத்துங்கள். எந்த வஞ்சனையிலும் விழாமல் காக்குங்கள். பிதாவே, குமாரனே, பரிசுத்த ஆவியானவரே, உங்களையே அறிய என் உள்ளத்தை திறக்குங்கள். என் வாழ்க்கையை நீங்களே நடத்துங்கள். நான் உண்மையை தேடுகிறேன். என்னை வழிநடத்துங்கள். ஆமென்.